மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் நம்ம இருக்கோம். நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு மியூசிக் டிரெக்டராக வி ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 97ல நடிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை சார், ஆனாலும் ஸோ இது ஒன்றும் ஒரு சின்ன சீன், அவ்வளோதான். சின்ன சீன் தான். ஸோ உங்களை எப்படி கிடையாது பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களை? அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்துல. நீங்க ஓகே ஓகே வில் டு ஓகே 10 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களா? ஐ திங்க் யூ ஆர் a great talented actor. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சீனும் ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்டில் வந்துட்டு உங்களோட நாங்கள் கேமியோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருப்போம். அழகாக வரீங்க, க்யூட்டாக போஸ்ட் பண்ணுவீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். இதுலேயும் அழகாக கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸ்வீதன். ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பிரபுதேவன் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கு ரயில், முகாப்லா, ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஊழலா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. ஐ தாட் நோபடி எவர் தாட் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த வே, ஹி பிலீவ்ட் இன் இட். அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணேன். அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற 5 சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் பிஹைண்ட் தட்? அவர் வருத்தப்பட்டினார். எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரை பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லி. சார் ரொம்ப அழகாக டப்புன்னு பதில் சொல்லிடுங்க. உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நிச்சயமாக இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1 வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா? ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட்? யூ saw the shooting and all? பிரபுதேவ பற்றி சொல்ல வேணா, இஸ் a world icon. Yes. All over the world people follow him, and India would have pride, and working with him again is such a beautiful honor. Yeah. Yes, one word about the director Manoj sir, because Manoj this is his first. obsessive. சில பேர் வந்து சொல்லுவாங்க செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This man is like இன்னும் பெட்டராக பண்ணோம், like constantly he is thinking of improving some stuff. இந்த சில சாங்ஸ் சொன்னதை விட பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காரு. I think I wish him the best. I wish the whole team best. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் படம் பார்க்கல. இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான். எல்லா லெஜெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு சம் பாயிண்ட் வி வில் ட்ரெயின். எங்கேயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு ஓகே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனாக அந்த மாதிரி வந்துட்டு வேர் டு கெட் யோர் மியூசிக்கல் லெஜெண்டரி ஐடியாஸ் அண்ட் ஆல் ஃப்ரம்? எனக்கு முதல்லேருந்து ட்ரெயின் தோணினே இருக்கும். என்ன சார்? படம் படத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் தோணினே இருந்தது. And I think it's a good feeling. The train தோணும்போது we have to see what else is there. If our glass is half full, yes, or half empty, I always feel it's half full. Okay, and, okay. அதை வச்சு I try to get hope. I try to get ஸோ நம்மளோட பிரபு தேவா சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் யூ ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ. ஸோ முதல் கேள்வினா இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட்? இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கேட்கவே இல்லை ஃபுல்லாக. அவர் வந்து சார் நான் உங்களை ரகுமான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஓகேன்ட்டு ஸ்கிரிப்டே கேட்கல. அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்டை கேட்டோம். அது வந்து ஆடட் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம மனோஜ் சார் இதுதான் ஃபஸ்ட் டைம். எஸ். பட் அன்பிலீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணதில். இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். வாவ், ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன் வாக் இந்த டைட்டிலை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியாக இருக்க போது. ஸோ ஹேவ் பீன் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணாடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும். அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த
கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட என்ன இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை. சார் எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தனியாக வருது. ஒரு மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபவுட் இட். சார் வந்துட்டு சொன்னால் டப்புன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஹ்மான் சார் இது பண்ண போகிறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன், சார் நிஜமா சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது, 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. That moment was like your favorite moment. Favorite. Yes. இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜுவாகி சாரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களோட காஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட், அந்த அஜு வர்கீஸ் அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்ட் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் அந்த எல்லாருக்கும் அந்த புதுசாக இருக்கணும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அந்த ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ முதல்ல 5 நாள் 7 நாள் ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் தம் எவ்ரிஒன். பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுறேங்க. அவர் அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுறாருங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த 10 செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கேன். இல்லையே, நானும் தானே பண்ணேன் 15 நாள். சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார், 15 நாள் போயிட்டு நீங்கள் வேணால் ஒரு 10 செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இல்லை, நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன் தென். ஸோ வந்துட்டு மனோஜ் சார் ஆஸ் அ டிரெக்டராக, பிகாஸ் நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, என்னதான் இருந்தாலும் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் இல்லைங்களா? ஸோ மூன்வாக் படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும். அந்த படத்தை டிரெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனோஜ் சாரை பார்த்துருப்பீங்க. இப்போ அவுட் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ மூன்வாக் படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தையாக இருக்கும்? மூன்வாக் இஸ் டோட்டலி மனோஜ் சாரோட ட்ரீமு. வண்டர்ஃபுல் டைரக்டர். தட்ஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். ஃபஸ்ட்டு வண்டர்ஃபுல், ஃபைனலாகவும் வண்டர்ஃபுல் தான். மொத்தத்தில் பர்ஃபெக்ட். சூப்பர். நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ். நம்மளோட திரு யோகி பாபு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்த்ததுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மனோஜ் சார் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போதும், இந்த காம்பினேஷனை பற்றி நீங்கள் கேட்கும் போதும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு சார் மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. ஸோ பொதுவாகவே ஒரு கேரக்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. அதே பெரிய சந்தோஷம். இது ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது, காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருக்குங்க. சரி பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்த நாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார். என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி. சுஷ்மிதா நாயக் ஸோ மூன்வாக் திரைப்படத்தின் அழகான கதாநாயகி. ஸோ இந்த படத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது ஹவு டிட் யூ ஃபீல்? கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. எனக்கு
பிரபுதேவா சார் கூட இருக்கும்போது. ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன், பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறைய. கண்டிப்பாக. ஸோ இஸ் அ காட் ஆஃப் டான்ஸ். அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது. ஸோ நான் சொன்னேன், சார் எனக்கு டான்ஸ் வராது. இசட் டான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் இருக்காது, ஒன்லி ஆக்டிங். அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்சம் அப்பாடா நம்மள ஆட வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா? பட் நீங்க ஆனா இதுல டான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல கொஞ்சமாச்சு? பண்ணியிருக்கேன். அதை பத்தி பேசுங்க. நான் எவ்வளோ பண்ணாலுமே பிரபுதேவா சார் மேட்ச் பண்ண முடியாது. நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 5% மேட்ச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளில் ரிஹர்சல்ஸ் எடுத்திருப்பீங்க? பிகாஸ் சார் வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வந்தானா டப்புன்ட்டு முடிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் மேபி ஒரு 1 minute சாங்குக்கு எத்தனை இயர்ஸ் ஒரு எத்தனை மந்த்ஸ் அந்த ரிஹர்சல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துப்பேன். ஷூட் டேஸ் பார்த்தோன்னா அதோட நிறைய ரிஹர்சல் டேட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியுமே என்னால் அவங்கள மேட்ச் பண்ண முடியல. ஓகே, ஸோ வந்து ஏதாச்சும் டேக்கு தப்பாச்சுன்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஐயோ டேக்கு தப்பாயிடுச்சு, அவர் நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி லைட்டாக எட்டி பார்ப்பீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணும்போது 1 take 2 take நான் 1-2 டேக்லேயே சரியாக பண்ணல. தென் 3rd டேக்கில் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐ வாஸ் லைக் சாரி சார் அப்படின்னு. சார் மன்னிச்சிருங்க சார், காலில் விட்டீங்களா? ஸோ ஸ்வீட் அண்ட் ஸோ கைண்ட். இஸ் லைக் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இட்ஸ் ஸோ ஸ்வீட். ஸோ யோர் ஃபேவரட் மெமரி, ஒரு பெஸ்ட் ஃபேவரட் பிடிஎஸ் மூமெண்ட்னா நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? மேபி சாங் ஷூட் பண்ணும்போது அன்னைக்கு சரியாக டான்ஸ் என்னால் பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் அப்செட். ஐயோ, ஆனால் நான் காமிக்கல, பிகாஸ் எனக்கு காமிக்க பிடிக்கல. ஸோ நான் சைலண்ட்டாக உக்காந்து இருக்கும்போது பிரபுதேவா சார் வந்து என்ன கேட்டாங்க, லைக் ஐயோ ஓகே, இட்ஸ் ஓகே பேபிமா, இல்லை ஐயோ ஓகே அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ இஸ் ஸோ பிக் ஆக்டர், பட் ஆனாலுமே வந்து வந்து என் பற்றி கேட்க இட்ஸ் நீட் அ பிக் ஹார்ட். Yeah. So he made you very comfortable on set. Yeah. Okay. அதனால தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. அவங்க அவ்வளோ அன்பாக இருந்ததுனால. தேங்க்யூ எல்லாருக்கும்.